அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இப்போது இதை மீடியா ஊடாக பார்த்து கொண்டிருக்கின்ற தமிழ் பேசுகின்ற அத்துணை உறவுகளையும் அழைத்து ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரலாம் என்று நான் நினைக்கிறேன். எனக்கு பக்கத்திலே இருக்கின்ற ஜசீர் மஅரூஃப் 34 வயதுடைய சகோதரர், திருமணம் முடித்து 2 வயது ஒரு பெண் பிள்ளையும் இருக்கிறது. திடீர் என்று ஏற்பட்ட சுகையினம் காரணமாக அல்லாஹ்வுடைய ஏற்பாடு 2 கிட்னிகளும் செயலிழந்த நிலைமையில் இப்போது உங்களிடத்தில் அவரவருடைய குடும்பத்தோடு பிள்ளைகளோடு மனைவியோடு நிம்மதியாக வாழ்வதற்கான மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் சகோதரர் இப்போது இருக்கிறார். வைத்தியர்களுடைய ஆலோசனையின் அடிப்படையில் மிக அவசரமாக இந்த கிட்னியை மாற்ற வேண்டிய ஒரு தேவையிலே சகோதரர் இருக்கிறார். எங்களுக்கு தெரியும், 2 கிட்னிகளும் செயலிழந்த நிலைமையில் 2 நாளைக்கு ஒரு தடவை இவர் கண்டிப்பாக டயலிஸ் பண்ணியே ஆக வேண்டும். இல்லை என்றால் உயிருக்கு ஆபத்தான ஒரு இக்கட்டான சந்தர்ப்பத்தில் இருக்கிறார். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, நாம் நேற்று இந்த வீடியோவை உங்களுக்கு வெளியிட இருந்தோம். ஆனால் நேற்று இந்த சகோதரர் வந்து அவருடைய சொந்த ஊருக்கு திரும்பி போகின்ற அந்த வழியில் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, மிக கஷ்டப்பட்டு அவருக்கு தாங்க முடியாத வருத்தம் அவரை மேற்கொண்டு குருநாகல வைத்தியசாலையில் அட்மிட் பண்ணப்பட்டு இப்போதுதான் அவர் மீண்டும் என்ன செய்திருக்கிறார், டயலிஸ் பண்ணப்பட்டு இப்போது வந்திருக்கிறார். உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறார். நமக்கும் பிள்ளைகள் இருக்கிறது, உறவுகள் இருக்கிறது, மனைவிகள் இருக்கிறார்கள். இப்போது அல்ஹம்துலில்லாஹ் இந்த உறவுக்காக கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாய் சேர்த்திருக்கிறார்கள். அல்லாஹ் தந்த அத்துணை உறவுகளுக்கும் அல்லாஹ் அருள் புரியட்டும். இன்னும் ஒரு 20 லட்சம் ரூபாய் இருக்குமாக இருந்தால் இந்த உறவை உடனடியாக வைத்தியசாலையிலே அட்மிட் பண்ணுவதற்கான அத்துணை நடவடிக்கைகளையும் நாம் மேற்கொள்ள முடியும். இன்னும் 40 லட்சம் ரூபாய் தேவை இவருடைய மருத்துவ செலவு மொத்தத்துக்குமாக. உறவுகளே, பார்த்து கொண்டிருக்கின்ற உறவுகளே, தாய்மார்களே, இது உங்களுடைய ஒரு வீட்டின் சகோதரராக, இது உங்களுடைய வீட்டின் ஒரு பிள்ளையாக, இது உங்களுடைய ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு உறவாக நினைத்து இதை பார்க்கிற அத்துணை உறவுகளும் அல்லாஹுக்காக, அல்லாஹு தாலா நம்மளை எவ்வளவோ ஆரோக்கியமாக வைத்திருக்கிறான். இந்த சகோதரருக்கு ஒரு நாளைக்கு 500 மில்லி தண்ணி தான் குடிக்க முடியும். அதை விட கூட குடிக்க முடியாது. குடித்தால் அவருக்கு உயிராபத்து. அதுல தான் எல்லாமே. அல்லாஹு தாலா எங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறான். அல்லாஹு தாலா எங்களுக்கு வருகின்ற சோதனைகளிலிருந்து அல்லாஹ் நிச்சயமாக எங்களை பாதுகாப்பான். 34 வயதுடைய இந்த மஅரூஃப் என்று சொல்லுகிற இந்த சகோதரருக்காக இதை பார்க்கிற இந்த உறவுகள், உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவை கொடுத்து உதவி செய்யுங்கள். அவருக்கும் 2 வயதுடைய ஒரு பெண் பிள்ளை இருக்கிறது, ஒரு மனைவி இருக்கிறது, பக்கத்தில் தந்தை இருக்கிறார். வவுனியா என்று சொல்லுகின்ற ஊரிலே உள்ள, வவுனியா மாவட்டத்திலே உள்ள செட்டிக்குளம் பிரதேசத்திலே புதுக்குளம் என்று சொல்லுகின்ற கிராமத்திலே வசிக்கக்கூடிய ஒரு சகோதரர், கிட்டத்தட்ட பல வருஷங்களாக வெளிநாட்டிலே இருந்து குடும்பத்தோடு வந்து சந்தோஷமாக வாழலாம் என்று இருக்கின்ற அந்த நேரத்தில் தான் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு 2 கிட்னிகளும் செயலிழந்த நிலைமையில் இப்போது இந்த சகோதரர் உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறார். அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் மாஇதா 32வது வசனம், வமன் அஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்யன் நாஸ ஜமீஆ. ஒரு மனிதனை யார் உயிர் வாழ வைக்கிறானோ அவன் ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் உயிர் வாழ வைத்தவன் போலாவான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். இப்போது இந்த சகோதரருடைய உயிருக்காக வெறுமனே 40 லட்சம் 40 இலங்கை திருநாட்டில் உள்ள வெளிநாட்டிலே உள்ள உறவுகள் 1 லட்சம் அடிப்படையில் 40 பேர் கொடுப்பீர்களாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவியினால் இவருடைய இந்த மருத்துவத்தை ஏராளம் தாராளமாக செய்ய முடியும். அல்லது ஒரு 80 பேர் சேர்ந்து 50,000 கொடுப்பீர்களாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் இந்த உறவை மிக அவசரமாக நாங்கள் குணப்படுத்த முடியும். இதை நீங்கள் பார்க்கிற உறவுகள், கேட்கிற உறவுகள், உங்களுடைய குடும்பம், தனவந்தர்கள் அத்துணை பேருக்கும் அனுப்பி மிக அவசரமாக இந்த உறவுடைய உயிரை பாதுகாப்பதற்காக அல்லாஹுக்காக நீங்கள் உதவி செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பக்கத்திலும் சகோதரர் இஸ்மாயில் சியாட் சார் இருக்கிறார்கள். ஒரு சில வார்த்தைகள். அன்புள்ள சகோதரர்களே, எனக்கு இந்தியாவில் பக்கத்தில் இருக்கக்கூடியவர் சகோதரர் மஅரூஃபருடைய தந்தை. சகோதரர் மஅரூஃபை பொறுத்தமட்டிலே கடந்த ஒரு 10 வருட காலங்களாக வெளிநாட்டில் இருந்து தன்னுடைய சகோதரங்களை கரை சேர்க்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய காலத்தை முழுமையாக தியாகம் செய்துவிட்டு இப்பொழுது நாட்டுக்கு வந்து தன் குடும்பத்தோடு தான் வாழலாம் என்று எடுக்கின்ற அந்த முயற்சியிலே அவர் இப்பொழுது ஒரு கேள்விக்குறியோடு உங்கள் முன்னால் அமர்ந்து கொண்டிருக்கின்றார். இதற்கு பின்னால் நான் எவ்வளவு காலம் வாழப்போகின்றேன் என்பது கூட தெரியாத ஒரு நிலைமையில் தந்தையை பொறுத்த மட்டில்
பேக்கரியிலே பொருட்களை எடுத்துக்கொண்டு டெலிவரி செய்கின்ற நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர். அவரால் இந்த தொகையை அவரால் தாங்க முடியாது. அதே நேரத்தில் இந்த சகோதரரும் தன்னால் முடிந்த அளவுக்கு உழைத்த பணத்தை எல்லாம் சகோதரங்களுக்கு செலவழித்து விட்டு அவர் இதற்கு பின்னால் தான் ஏதாவது தனக்கு தேட வேண்டும் என்கின்ற ஒரு சிச்சுவேஷனில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர். எனவே அவர்களுடைய குடும்ப பின்னணியை பொறுத்த மட்டில் அவர்களால் உதவி செய்ய முடியாத, அவர்களால் இதை தாங்க முடியாத ஒரு பொருளாதார சூழ்நிலையில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இவர்கள் கிட்டத்தட்ட 8 மாத காலங்கள் அவர்களுடைய போராட்டம், அவர்கள் எடுத்த முயற்சிகள் தான் 60 லட்சம் ரூபாய் என்கின்ற அந்த இலக்கை நோக்கி அவர்கள் சென்றிருக்கின்றனர். அல்ஹம்துலில்லாஹ் இவர்கள் இன்னும் ஒரு 8 மாதமோ 10 மாதங்களோ காலம் எடுத்துக்கொள்வார்களாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இவர்களால் முடியும் அந்த இடத்துக்கு போய் சேருவதற்கு. ஆனால் அவகாசம் அவ்வாறு இல்லை. ஒரு நாள் பயணத்தை கூட தாங்கிக் கொள்ள முடியாத நிலைமையில் தான் இந்த சகோதரர் இருக்கிறார். நியாஸ் மௌலவி அவர்கள் சொன்னது போன்று ஒரு நாள் பயணம், நேற்றைய தினம் திஹாரியிலிருந்து அவருடைய ஊருக்கு போவதற்காக வேண்டி வெளிக்கிட்டவர்கள் போகின்ற நடுவழியிலே ஹைவேயிலே எக்ஸிட் பண்ணி ஒரு இடத்துக்கு போய் மருத்துவ ஆலோசனை எடுக்க வேண்டிய ஒரு அவசர நிலைமை ஒன்று ஏற்பட்டு மருத்துவ ஆலோசனை அவசரமாக கொண்டு போய் குருநாகர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுங்கன்னு சொல்லி ஐசியூவில் அட்மிட் பண்ணப்பட்டு அதற்கு பின்னால் டயாலிசிஸ் செய்யப்பட்டு அந்த டயாலிசிஸுக்கு பின்னால் ரிகவர் ஆகி விட்டார் என்கின்ற அடிப்படையிலே தான் இவர் டிஸ்சார்ஜ் பண்ணி இப்பொழுது அனுப்பப்பட்டிருக்கின்றனர். டிஸ்சார்ஜ் பண்ணிய நிலைமையிலே கூட அவர்கள் அப்படியே ஊருக்கு போகாமல் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுவதற்காக மீண்டும் இப்பொழுது திஹாரிக்கு வந்து இந்த இடத்துல அமர்ந்திருக்கின்றார்கள். இவர்களுடைய நிலைமை அவ்வாறு தான் இருக்கின்றது. நோயாளியாக இருந்தாலும் நான் நோயையும் தாங்கிக் கொண்டு என்னால் முடிந்த அளவுக்கு இந்த முயற்சி செய்துதான் ஆக வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய இந்த சகோதரருடைய பரிதாப நிலைமை இதைவிட அதிகமாக எங்களால் சொல்ல முடியாது. இப்போ பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு நன்றாக இது புரிந்திருக்கும். 500 மில்லி தான் அவர் குடிக்கின்றார். தூங்குவதற்கான ஏற்பாடு கிடையாது. இப்பொழுது இந்த சகோதரர் எப்படி அமர்ந்திருக்கின்றாரோ இப்படித்தான் அவர் 24 மணி நேரம் அமர்ந்திருக்க வேண்டும். ஏனென்றால் கிட்னியோடு சம்பந்தப்பட்ட முழுமையாக கிட்னி ஃபெயிலியராக இருக்கக்கூடிய சகோதரருடைய நிலைமை அப்படித்தான். அவர்கள் அண்ணாந்து படுப்பார்களாக இருந்தால் மூச்சு தட்டிவிடும். எனவே அமர்ந்து உட்கார்ந்து கொண்டு தான் அவர்கள் படுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். கொஞ்சம் சாய்ந்து கொண்டு படுக்கலாம் என்கின்ற ஒரு நிலைமை தான் ஒரு இடத்துல இருக்கின்றது. எனவே நிம்மதியாக தூங்கி பல நாள் ஆகிவிட்டது, நிம்மதியாக கதைத்து பல நாள் ஆகிவிட்டது. உயிரோடு வாழ்வதா மரணத்தோடு என்கின்ற அந்த ரெண்டுக்கு நடுவில் இருந்து கொண்டு ஒரு பெரிய ஒரு போராட்டத்தோடு இந்த சகோதரர் இப்பொழுது இந்த நாட்டிலே இந்த மண்ணில் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நம்மால் முடிந்த ஒரு பங்களிப்பு, நம்முடைய பங்களிப்பை நாங்கள் செய்து விட்டோம் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா போதுமானவன். பூரண குணத்தை கொடுப்பதற்கு அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கக்கூடிய சோதனை நாங்கள் இந்த நேரத்தில் என்ன செய்கின்றோம். ஒரு தகவல் உங்களிடத்திலே வந்து சேர்ந்திருக்கின்றது, ஒரு சகோதரர் கஷ்டப்படுகின்றார் என்கின்ற ஒரு தகவலை அல்லாஹ் உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றார். அல்லாஹு தஆலா சொல்கின்றார், வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அல்லாஹ் தந்த ரிஸ்கிலிருந்து நீங்கள் செலவழியுங்கள், உங்கள் ரிஸ்கிலிருந்து செலவழியுங்கள் என்று அல்லாஹு தஆலா நம்மிடத்தில் சொல்லவில்லை. அவர்களுக்கு அளித்த ரிஸ்கிலிருந்து அவர்கள் செலவழிப்பார்கள். எனவே அல்லாஹ் நமக்கு தந்த ரிஸ்க் இது. அந்த ரிஸ்கிலிருந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவழிப்பதற்காக இந்த நேரத்தில் அல்லாஹ் ஒரு வாய்ப்பை தந்திருக்கின்றான். உங்கள் வசதி என்ன, அந்த வசதி அடிப்படையில் என்ன உங்களால் செய்ய முடியும் அதை நீங்கள் செய்யுங்கள். இப்பொழுது இந்த வீடியோவுடைய திரையிலே அனைத்து விடயங்களையும் உங்களுக்கு தொடர்ச்சியாக நீங்கள் வீடியோவை பார்த்து கொண்டு வருகின்ற நேரத்தில் கண்டு கொண்டு வந்திருப்பீர்கள். திரையிலே தொடர்ச்சியாக உங்களுக்கு இந்த சகோதரருடைய அக்கௌண்ட் நம்பர் டிஸ்பிளே பண்ணப்பட்டிருக்கின்றது. இவர்களை நீங்கள் கண்டெக்ட் பண்ண வேண்டும் என்றால் தொலைபேசி இலக்கமும் இதோ டிஸ்பிளே பண்ணப்படுகின்றது. எனவே இது அனைத்தையும் நீங்கள் தயவு செய்து கொஞ்சம் கருத்திலே கொண்டு உங்களால் முடியும் என்றால் சற்று இந்த இடத்திலே தாமதித்து இதை முழுமையாக பார்த்து இந்த சகோதரரை கண்டெக்ட் பண்ணி அவருக்கு என்ன செய்ய உங்களால் முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்கள். சிறிய தொகையிலே செய்யக்கூடிய சகோதரர்கள் சிறிய தொகையிலாவது செய்யுங்கள். நாங்கள் ஒரு கணக்கு போட்டோம், இந்த சகோதரரை நாங்கள் அட்மிட் பண்ணுவதாக இருந்தால் ஒரு 20 லட்சம் ரூபாய் அவசரமாக எங்களுக்கு தேவை. அந்த 20 லட்சம் ரூபாயை நாங்கள் கலெக்ட் பண்ணுவதற்கு ஒரு 5000 ரூபா படி ஒரு 400 பேர் சேர்ந்தால் போதும். அல்லது நியாஸ் மௌலவி சொன்னது போன்று 40 லட்சத்தை நாங்கள் சேர்ப்பதாக இருந்தால் முழுமையாக இவருடைய வைத்திய செலவை முழுமையாக நாங்கள் கம்ப்ளீட் பண்ணுவதற்கு, அதாவது அறுவை சிகிச்சைக்கு பின்னால் அவருக்கு இருக்கக்கூடிய மருத்துவ தேவைகள், மருத்துவ செலவுகள், இது எல்லாவற்றையும் சேர்த்து அந்த 40 லட்சத்தை நாங்கள் பூர்த்தி செய்வதாக இருந்தாலும் 800 பேர் 500 ரூபாய் 5000 ரூபாய் படி கொடுத்தால் போதும். எனவே 5000 ரூபாய் என்பது இன்றைக்கு நம்முடைய நாட்டில் எந்த மட்டத்தில் இருக்கின்ற பணம் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். நம்மால் முடிந்தால் ஒரு 5000 ரூபாயாவது கொடுத்து குறைந்தது நம்மால் முடிந்த ஒரு முயற்சியை நாங்கள் செய்வோம். அல்ல அல்லாஹு தஆலா எனக்கு அதைவிட அதிகமாக தந்திருக்கின்றான் என்கின்ற நிலைமை இருக்குமாக இருந்தால் சஹாபாக்கள் போன்று அள்ளி கொடுத்து அந்த சகோதரருடைய உயிரை காப்பதற்கு நம்மால் முடிந்த ஒரு முயற்சியை செய்வோம். அல்லாஹு தஆலா இதை அனைத்தையும் இலகுவாக்கி தருவதற்கு போதுமானவன், இந்த சகோதரருக்கு பூரணமான குணத்தை கொடுப்பதற்கு போதுமானவன். அதோடு இன்னும் ஒரு செய்தி, இன்றைக்கு 2/4/2026 ஏப்ரல் 2ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு இந்த வீடியோவை நாங்கள் பதிவு செய்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இவருக்கான இந்த முழுமையான தொகை வந்து சேருமாக இருந்தால் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களுக்கு நாங்கள் அறிய தருவோம்.
இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கான தொகை கிடைத்து விட்டது என்ற செய்தியையும் உங்களுக்கு அறிய தருவோம். இதுக்கு சேர்க்கப்படுகிற எந்த ஒரு ரூபாயையும் வேறு எந்த தேவைக்கும் என்ன செய்யப்பாட்டார்கள், பயன்படுத்த மாட்டார்கள் என்ற உறுதிமொழியை அவர்கள் தந்ததற்கு பிறகுதான் இந்த வீடியோவும் என்ன செய்கிறோம் உங்களுக்கு முன்னால் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் என்பதை உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஜஸாக்குமுல்லாஹு ஹைர்.